அனைவருக்கும் வணக்கம். நம்ம குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா செய்கிற கஷாயம் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லது, சளிக்கு நல்லா கேட்கும். வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி சூடேற்றிக்கங்க. வெத்தலை அதுக்கு தேவைப்படும். ஆனால் இந்த வெத்தலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பச்சையாக இருக்க மாதிரி வெத்தலை எடுத்துக்கோங்க, பழுத்தது வேணாம். அதை நல்லா இது மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கோங்க. கூட ஜீரகம், மிளகு முழு மிளகாக போடணும். மிளகு தூள் சேர்க்காதீங்க, ஏன்னா தூள்னால் ரொம்ப காட்டமாக இருக்கும், குழந்தைங்களுக்கு சாப்பிட்ட கஷ்டமாக இருக்கும். அதனால் முழு மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து பூண்டை இது மாதிரி கொஞ்சம் நல்லா தட்டி போட்டுக்கோங்க. 1-2 தட்டி போட்டிங்கன்னா தான் அந்த ஜூஸ் உள்ளே இறங்கும். முழுசாக வேணாம், கொஞ்சம் 1-2 தட்டி சேர்த்துக்கோங்க. சும்மா 1-2 பல் பூண்டு சேர்த்தாலே போதும். அது நீங்கள் சேர்க்குற தண்ணியை பொறுத்தது. நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். நான் போடுறது எல்லாமே 1 டம்ளர் தண்ணிக்கான அளவு. 1 ஸ்பூன் ஜீரகம், நான் 5-6 முழு மிளகு, ஒரு 2 பல் பூண்டு. சின்ன பல்லாக இருந்தால் 2, ஒரு பெரிய பல்லாக இருந்தால் 1 சேர்த்தா கூட போதும். தட்டி சேர்த்துக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் ஜஸ்ட்டு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க போதும். இந்த அளவுக்கு லைட்டாக சேர்ந்து கலக்கிக்கோங்க. அடுத்து இந்த கஷாயத்தை வடிகட்டி எடுத்தாச்சு. அதாவது எந்த அளவு சுண்டணுன்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா அது 1/2 டம்ளராக சுண்டுற அளவுக்கு கொதிக்க விடணும். நான் 1 டம்ளர் ஊற்றினேன். இப்போ 1/2 டம்ளராக நல்லாவே சுண்டிடுச்சு. எசன்ஸ் எல்லாமே இறங்கிடுச்சு. இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அவ்வளோதாங்க, ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. கொதிக்க விடும்போது ஓமவல்லி இலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, ஆனால் இதுவே நல்லா தான் இருந்துச்சு. வெத்தலை, ஜீரகம், பூண்டு இது எல்லாமே டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஈவன் வெத்தலையும் மிளகுமே சளியை நல்லா முறித்து கொடுக்கும். மேலும் சளி அதிகமாகாமல் பார்த்துக்கும். இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். உண்மையாகவே என் பையன் குடிக்க மாட்டான்னு நினச்சேன், ஆனால் குடிச்சிட்டான். இதில் ரொம்ப நல்லா இருக்கம்மா, எனக்கு டெய்லி செஞ்சு கொடுங்கன்னு வேறு கேட்டான். உண்மையாகவே நல்லா இருக்குங்க. குடிக்க மாட்டேன்ற பசங்களுக்கு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து கூட கொடுங்க. ஒரு டிப்புங்க வெத்தலை வச்சு. வெத்தலை பார்த்திங்கன்னா இதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த கொதிச்சிட்ருக்க டைமில் என்ன பண்ணேன்னா, இந்த பழுத்து வெத்தலை இருக்குது பார்த்திங்களா, பச்சை வெத்தலையே கஷாயத்துக்கு யூஸ் பண்ணால், பழுத்து வெத்தலையில் இந்த மாதிரி பேபி ரப்பை தடவி அதை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லைட்டாக வாட்டி எடுத்து அவங்க உடம்புல வைக்கலாம். இது அப்படியே இந்த பேபி ரப்போட ஹீட்டில் சளி நல்லாவே க்யூர் ஆகும். இந்த மாதிரி தட்டி நல்லா சூடு பண்ணி எடுத்து இந்த மாதிரி முதுகுலையும் நெஞ்சிலையும் ஒட்டி வச்சிட்டேன். அது அப்படியே இருக்கட்டும், தானாகவே விழுந்துடும். அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும், நம்ம எடுக்க தேவையில்ல. தூங்குகிற குழந்தைங்களுக்கு அப்படியே ஒட்டி விட்டுருங்க. நைட் ஃபுல்லாக கூட இருக்கட்டும், ஒன்றும் பண்ணாது, ரொம்ப நல்லது. ஹீட் மட்டும் நல்லா பார்த்து, கைப்பு இருக்கிற ஹீட் இருக்கதா பார்த்து வைங்க, ரொம்ப சூடாக வச்சிடாதீங்க. நெஞ்சு சளிலாம் இருந்தால் நல்லா ரிலீஃப் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.